நான் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு லீவு. நானும் எங்கள் பாப்பாவும் பக்கத்து வீட்டில் எல்லோரும் சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். 13ஆந்தேதி போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஜெயபிரதாப்னு ஒரு பேரன் எனக்கு வீடியோ போட்டிருக்கான். பாட்டி, ஏன் பாட்டி நீங்கள் ரொம்ப கவலையாக வீடியோ போடுறீங்களே, உங்களுக்கு என்ன பாட்டி பிரச்சனை? நீங்கள் கவலையாக வீடியோ போடுறத பார்த்தா எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க அந்த தம்பி. நான் யாரும் கஷ்டப்படணும்னு நினச்சி நான் வீடியோ போடலை சாமி. என்னோடய கஷ்டத்தை கேட்க ஆள் இல்லை. எனக்கும் உறவுகள் இருக்குது. சந்தோஷமோ துக்கமோ எனக்குன்னு 4 பேர் உறவுகள் இருக்காங்க. அவங்ககிட்ட போடணுங்கிறதுக்காக தான் நான் யூடியூப்லேயே வந்தேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என் மனசு கண்ணாடி மாதிரி. சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், சங்கடமாக இருந்தாலும் சொல்லிடுவேன். அதை காது கொடுத்து கேட்க ஆள் இல்லைனுங்கிறதுக்காக தான் நான் யூடியூப்புக்கே வந்தேன். என்னோட கஷ்டம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் சாரி கேட்டுக்கிடுதேன். நான் எனக்காக 2 பேர் மனசு கஷ்டப்பட்டு எனக்கு கேட்டதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு எனக்கு, அம்மா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை, நீங்கள் கவலையாக இருக்குது, சங்கடமாக இருக்கும், உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு ஒரு பொண்ணு கேட்டுருந்துச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜெயபிரதாப்னு ஒரு பேரன், உங்களுக்கு என்ன பாட்டி பிரச்சனை, ஏன் பாட்டி கவலையாக இருக்கீங்க, யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க பாட்டி, நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கோம் பாட்டி, நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கோம், என்னன்னாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்கள் கவலைப்படுறத பார்த்தா என் மனசு கஷ்டமாக, எங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன எண்ணத்தில் நான் வந்தேனோ வீடியோக்குள்ளே, எனக்குன்னு 4 பேர் உறவுகள் வேணும்னு வந்தேன். அந்த உறவுகள் எனக்கு வருதுன்னு நம்பிக்கையோடு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்றைக்கி ஒரு பொண்ணு கிடச்சிச்சு. 13ஆந்தேதி போட்ட வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு பேரன் கிடச்சிருக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நான் இதை நினச்சி தான் நான் வந்தேன் வீடியோக்குள்ளே. எனக்குன்னு 4 பேர் வேணும், என் குறைகளை கேட்கறதுக்கு, என் சந்தோஷத்தை கேட்டு பங்கெடுக்க 4 பேர் வேணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோக்குள்ளே வந்தேன். அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. என் வீடியோவை எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நான் இருக்கேன். தேங்க்யூ.